தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான கால வேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தை வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? என்னோடு கூட நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்பட மாட்டான் என்று சொல்லி. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த கிருபையான கால வேளையில் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்பட மாட்டான். காரணம் என்னன்னா, எந்த மனுஷன் தேவனை நம்பியிருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அன்பான தேவச்சனமே, புயல்கள் வந்தாலும், பெருங்காற்று வந்தாலும், பெரும் வெள்ளம் வந்தாலும் என்னங்க ஒன்றும் அவனை சேதப்படுத்தாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 125ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை தேவ மகிமைக்காக வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவன் சீயோன் பர்வதத்தை போல என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டான் என்று சொல்லி. ஆகையாலே அன்பான தேவச்சனமே, நம்மளை அசைக்கணும், நம்மளை கெடுக்கணும், நம்ம இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி பலர் ரூபத்தில், பலர் வழியாக பிசாசு நமக்கு விரோதமாக எழும்பி கடந்து வரலாம். ஆனால் அன்பான தேவச்சனமே, தேவன் நமக்கு வாக்கு பண்ணுறார். என்ன வாக்கு பண்ணுறார்? நீதிமான் அசைக்கப்பட மாட்டான். நீ தைரியமாயிரு. அது வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், அது வியாபாரத்தில் இருந்தாலும், அது ஊழியத்தில் இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும், அன்பான தேவ ஜனமே, நம்ம அசைக்கணும், நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறவன் கர்த்தரால் அசைக்கப்படுவான். அவன் விலாசம் இல்லாமல் போயிடுவான். நான் தைரியமாக சொல்ல முடியும். அன்பான தேவச்சனமே, இந்த ஊழிய பாதையில் எத்தனையோ என்னங்க சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பி, நீ எப்படி ஊழியம் செய்கிற, நீ எப்படி இங்கே இருக்கிற பார்க்குற, உன்னை ஒன்றும் இல்லாத பண்ணிடுறேன், உன்னை தூக்கிடுறேன் அப்படியெல்லாம் சொன்னவங்க அன்பான தேவச்சனமே இன்னைக்கு மண்ணுக்கு மண்ணாக போயிட்டாங்கோ. அவங்க இருக்கிற இடம் கூட தெரியல. காரணம் என்னென்னா, வேதம் சொல்லுது, சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் இமைய தொடுகிறான் என்று சொல்லி. அன்பான தேவச்சனமே பாருங்க, யார் கையில் விழுந்தாலும் நம்ம தப்பித்து கொண்டு வந்துடலாம். எபிரியர் 10:31 சொல்லுது, ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது மகா பயங்கரம் என்று சொல்லி. ஆகையாலே அன்பான தேவ ஜனமே, நம்மளை என்னங்க யாரையும் அசைக்கவே முடியாது. ஒருவேளை நம்மளை அப்படி அசைக்கணும் அப்படின்னா என்னங்க, நமக்கு நம்ம தான் அழிவை உண்டாக்கணுமே தவிர தேவ சித்தம் இல்லாமல் யாரும் நம்மளை அசைக்கவே முடியாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நீங்கள் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கிற தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்னே வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பக்கத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்லி. இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்திலும் கவனிக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை பலர் மிரட்டி இருக்கலாம், பலர் உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்க. தைரியமாக சொல்லுங்கள், நீதிமான் அசைக்கப்பட மாட்டான். என்னங்க, கர்த்தர் எனக்கு வலதுபுறத்திலும் எனக்கு முன்னே இருக்கிறார், நான் அசைக்கப்பட மாட்டேன்னு தைரியமாக சொல்லுங்கள். இந்த 2025ஆம் வருஷத்தில் சவாலாக தைரியமாக சொல்கிறேங்க. 24 யாரெல்லாம் உங்களை அசைக்க நினைத்தார்களோ நீங்கள் அசைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலையில் தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு முன்னே இருக்கிறார், அவர் என் வலதுபுறத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்பட மாட்டேன். நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுங்க, அட்ரஸ் இல்லாத பண்ணுவார். ஏன்னா உபாகமம் 28ஆம் அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுது, சத்ரு ஒரு வழியாய் வருவானா 7 வழியாக ஓடி போவானா. அப்படின்னா அவன் இருக்கிற இடமே தெரியாமல் அட்ரஸ் இல்லாமல் போயிடும். ஸோ ஆகையாலே
நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாருக்கு இருக்குதோ அவர்கள் நிலைத்திருப்பார்கள். நீங்கள் அதே 37ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா அவங்க தேசத்தின் நன்மையை புசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆகையால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். ஆகையால் தைரியமாக கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த 2025ஆம் வருஷத்தில் நீயும் சிறப்படணும், மற்றவங்களையும் சிறப்படுத்தணும். நீயும் அசைக்கப்படக்கூடாது, என்னங்க, மற்றவங்களும் அசைக்கப்படக்கூடாது. அதை போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில், பரிசுத்த வாழ்க்கையில், தேவ பக்தியில் நம்ம வைராகியமாக வளரணும். அப்படி வளரும்போது அன்பான தேவ ஜனமே, வசனம் சொல்லுது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் சொக்குள் துளாயிடுவான், அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான். ஆக நீங்கள் தைரியமாக இருங்க. கர்த்தர் இந்த வருஷம் என்னங்க உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். கர்த்தர் உங்கள் சார்பில் இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட தேவரீர் யாத்திரையாம 14, 13, 14 படி நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்ன தேவன், இன்று கண்ட எகிப்தின் ஒருபோதும் காண மாட்டேன் என்று சொன்னீரே. அந்த ஒரு வழியாய் வருகிற சத்துருக்கள் 7 வழியாய் ஓட, தகப்பனே, இந்த காலையில் சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளையுமா நீர் ஆசீர்வதியும். அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கும், அற்புதங்களை அதிசயங்களை செய்து வழி நடத்தும். அந்த சரீரத்தில் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவன் நம்முடைய தலைமைகளால் தொட்டு சுகமாக்குங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தாரும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைங்களை கட்டளிடுங்க. பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை இயேசுவின் நாமத்தில் திறந்து பிள்ளை பாக்கியங்களை தந்து அற்புதங்களை செய்து ஆசீர்வதியும். அவருடைய குறைகளை நிறைவாக்கும். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபையான காலவேளையில் இன்னும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக அறிய வேண்டும் என்று விரும்பினால் கீழே எங்களுடைய தொலைபேசியினுடைய எண் டிஸ்பிளே ஆகிறது. நீங்கள் ஜெப குறிப்பு இருந்தால் என்னங்க எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.